ஓம் நம சிவாய். உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 380வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமையப்பெற்றிருக்கின்றது. விதியையும் இயற்கையும் எங்களால் மாற்ற முடியாது என்பதை இந்த குரல் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், ஊழிற்கு பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். ஊழிற்கு பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவதுரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஊழை விட மிக்க வலிமை உள்ளவை வேறு எவை உள்ளன. ஊழை விலக்கும் பொருட்டு மற்றொரு வழியை ஆராய்ந்தாலும் அங்கும் தானே முன்வந்து நிற்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதாவது இயற்கையை அல்லது விதியை மாற்றியமைப்பதற்கு நாங்கள் எவ்வளவுதான் முற்பட்டு வேறொரு வழியை தேர்ந்தெடுத்தாலும் எங்கு சென்றாலும் அந்த இடத்திற்கும் இந்த இயற்கை, இந்த விதிதான் அங்கே வந்து நிற்கும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் ஊழிற்கு பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும் இயற்கை நிலையை முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையானவை வேறு எவை இருக்கின்றது என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது இயற்கையை நாங்கள் மாற்றியமைப்பதற்கு அதைவிட வலிமையான ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று இவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எப்படித்தான் பார்த்தாலும் அந்த இடத்திலே இயற்கை தான் அங்கே வந்து நிற்குமாம், விதிதான் அங்கே வந்து நிற்கும். ஆகவே இயற்கை விட வலிமையானது வேறொன்றும் இல்லை என்பதாகத்தான் அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதாவது இயற்கை நிலையை மாற்றி மற்றொரு செயற்கை நிலையை அமைத்திட முனைந்தாலும் இயற்கை நிலையே முதன்மையாக வந்து நிற்பதால் அதைவிட வலிமையாக வேறு எவை இருக்கின்றன என்பதாகத்தான் அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஊழிற்கு பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவரும் அழகான உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், விதியை வெல்ல வேறொரு வழியை எண்ணி நாம் செயற்பட்டாலும் அந்த வழியிலேயே வேறு வழியிலேயோ நம் முன்னே வந்து நிற்கும். ஆகவே விதியை விட வேறு எவை வலிமையானவை என்பதாக அமைந்திருக்கிறது. அதாவது விதியை வெல்வதற்கு நாங்கள் பல வழிகளிலே முயற்சித்தாலும், அதாவது அந்த வழியிலோ அது வேறு வழியிலோ நாங்கள் முயற்சித்தாலும் அந்த இடத்திலும் விதிதான் வந்து நிற்கும். ஆகவே விதியை விட வலிமையானது வேறொன்றும் இல்லை என்பதாகத்தான் அவருடைய உரை அமைந்திருக்கின்றது. மேலும் இந்த 3 உரைகளை நாங்கள் பார்த்ததிலே ஒன்றுதான் எங்களுக்கு விளங்குகின்றது. அதாவது இயற்கையையும் எங்கள் விதியையும் மிஞ்சுவதற்கு வேறு எதுவும் இல்லை. நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எதைத்தான் மாற்றியமைத்தாலும் இயற்கையோடு ஒன்றிணைந்ததாகத்தான் எங்களுடைய பயணம் இருக்க வேண்டுமே ஒழிய இயற்கையை மிஞ்சி எங்களால் உருவாக்குவதற்கு அதைவிட வலிமையானதை உருவாக்க வேறொன்றும் இல்லை என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஊழிற்கு பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும், எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்தாலும் இயற்கையையும் விதியையும் எங்களால் மாற்ற முடியாது என்பது தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.